ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போடுறோம். நானும் எங்கள் அம்மாவும் ரீசெண்டாக ஒரு திருப்பதி போயிட்டு வந்தோம். அதில் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அங்கே எங்கே ஃப்ரீ டோக்கன் கொடுக்குறாங்க, ஸ்ரீவாரி மட்டும் போனால் எங்கே டிக்கெட் வாங்கலாம், இல்லை அலிப்பரி ரூட்டு போனால் எங்கே டிக்கெட் கிடைக்கும், இல்லை ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டு பஸ் மூலமாக எப்படி நீங்கள் டிக்கெட்டு வாங்கலான்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து நைட்டு 8 பஸ் ஏறினோம். டெய்லி பாண்டிச்சேரியில் நைட்டு 8 பஸ் இருக்குது. பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 240 வருது. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் விடும். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக விஷ்ணு நிவாஸ் காம்ப்ளெக்ஸ் வந்துடுங்க. விஷ்ணு நிவாஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீ டோக்கன் கொடுக்குறாங்க. இங்கேருந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு பஸ் மூலமாக காலைல மேல் திருப்பதி போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம். இங்கே வந்து காலையில் 3:30க்கு டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகுது. 4 o'clock மதியம் 4 o'clockலேருந்து அடுத்த நாள் காலைல 4 o'clock வரைக்கும் டிக்கெட் நாங்கள் போன அன்றைக்கி இருந்தது. திங்கக்கிழமை போனோம். 12 டிக்கெட் ஓப்பனில் இருந்தது. ஸோ நீங்கள் டிக்கெட் வேணும்னா காலையில் 3:30க்கெலாம் வர பாருங்கள். அப்போ தான் நாங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்ரீவாரிமெட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் இருக்குது. காலையில் 4:30க்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 40 ரூபா. இதே ஷேர் ஆட்டோ இருக்குது. ஷேர் ஆட்டோ வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆட்டோ கம்பேர் பண்ணது பஸ்ஸில் டிக்கெட்டு ரொம்ப கம்மி, 40 ருபீஸ் தான். ஷேர் ஆட்டோவில் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ஸ்ரீவாரிமெட்டு ரீச் ஆகிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் 6:15 ஆகுது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆஃப்டர் 5:30 வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் அலிப்பேரி ரூட்டு போகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே இறங்கிடணும். அலிப்பேரி ரூட்டெலாம் தாண்டி தான் ஸ்ரீவாரிமெட்டு வரும். இதுதான் ஃப்ரீ லக்கேஜ் கவுண்ட்ரு. உங்களோட லக்கேஜ்லாம் இங்கேயே கொடுத்துட்டு போயிடலாம். உங்கள் லக்கேஜ்லாம் வந்து மேலே வந்துடும். ஸ்ரீவாரிமெட்டில் ஃப்ரீ டோக்கன் எங்கே கொடுக்குறாங்கன்னா கரெக்டாக 1200ஆவது படிக்கட்டில் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 5000 டோக்கன் ஃப்ரீ டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. இங்கே இருந்தால் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எல்லோரும் சாமி கும்பிட்டு கற்பூரம்லாம் ஏற்றிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வாங்க நம்மளும் சாமி கும்பிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே செக்கிங் இருக்குது. நீங்கள் செப்பல்லாம் போட்டு நடக்கக்கூடாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போனாலும் செக்கிங்கில் வந்து உங்களோட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டுருவாங்க. வாங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வழியில் சிங்கவால் குரங்கு, காட்டுப்பணிலாம் நிறையா இருக்குது. எல்லோரும் குரங்குக்கு வாழைப்பழம், பிஸ்கெட்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் 1200ஆவது படிக்கட்டு ரீச் ஆகிட்டோம். வாங்க டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு ஃப்ரீ டோக்கன் வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 5000 டோக்கன் தான் இங்கே கொடுப்பாங்க. மறக்காமல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆதார் கார்டை வச்சு தான் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. எங்களுக்கு 12 மணிக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு. நீங்கள் அலிப்பரி ரூட் வழியாக நடக்கிற மாதிரி இருந்தால் பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும். அங்கே வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணணும். 2000ஆவது படிக்கட்டில் நடக்கும்போது நீங்கள் வாங்கின டிக்கெட்டை அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்கள சுவாமி தரிசனம் பார்க்க அனுமதிப்பாங்க. மேலே போக போக படிக்கட்டு ரொம்ப செங்குத்தாக போகுது. நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இங்கே இந்த மாதிரி கல்லுலாம் நிறைய போகிற வழியில் அடுக்கி வச்சுருந்தாங்க. சரி நாங்களும் எங்கள் பொண்ணுக்கு நானும் எங்கள் அம்மாவும் கல்லெல்லாம் அடுக்கி வச்சோம். ரெண்டாயிரத்தி 300 படிக்கட்டு நடந்துட்டோம். இன்னும் 88 படிக்கட்டு தான் இருக்குது நடத்த முடிக்க. ஃபைனலாக 2388 படிக்கட்டு நடந்து முடிச்சிட்டோம். நாங்கள் காலையில் 6:30 மணிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். முடிக்கிறதுக்கு காலையில் 8:30 மணிக்கு முடித்தோம். 2 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு இங்கே ரீச் ஆக. நாங்கள் நடக்க ஆரம்பித்த பாதி நேரத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே ஸ்ரீவாரிமேட்டு மொத்தமாக 2388 படிக்கட்டு இருக்குது. 2.1 கிலோமீட்டரு. எங்களுக்கு நடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. காலைல 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 8:30 மணிக்கு முடிச்சிட்டோம். இங்கே ஃப்ரீ டோக்கன் எங்கே கொடுக்குறாங்கன்னா 1200வது படிக்கட்டில் ஃப்ரீ டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 5000 டோக்கன் ஃப்ரீ. இதே அலிப்பெரி ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 3550 படிக்கட்டு இருக்குது. 9 கிலோமீட்ரு. அங்கே ஃப்ரீ டோக்கன் எங்கே கொடுக்குறாங்கன்னா கீழேயே பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்கே ஃப்ரீ டோக்கனை வாங்கிட்டு 2083வது படிக்கட்டில் நீங்கள் வாங்கின டோக்கனை ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் சுவாமியை பார்க்க தரிசனம் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அங்கே நடக்கிறதுக்கு உங்களுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும் ரீச் ஆகும் மேலே. நம்ம கீழே கொடுத்த லக்கேஜ்லாம் இங்கே தான் வரும். நம்ம இங்கே தான் வந்து லக்கேஜை வாங்கிக்கணும். நீங்கள் கீழே லக்கேஜ் கொடுத்தீங்கன்னா மேலே வரத்துக்கு 4 மணி நேரம் ஆகும். லக்கேஜ் வரத்துக்கு கீழேயே அங்கே போர்டில் போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து லக்கேஜ் வரத்துக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் லக்கேஜை வாங்கிட்டு வந்தோம். இங்கே தான் வந்து மொட்டைலாம் அடிப்பாங்க. முடி காணிக்க மொட்டைலாம் இங்கே தான் அடிப்பாங்க. நான் மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சுவாமி பார்க்க கிளம்ப போகிறோம். வாங்க சுவாமி பார்க்க போகலாம். நாங்கள் பெருமாளை பார்க்குறதுக்கு நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. பெருமாளை பார்த்துட்டு கீழ் திருப்பதியில் இருக்க பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு 11 மணி ஆயிடுச்சு. டைம் ஆகிடுச்சின்ட்டு நைட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுநிவாஸ் காம்ப்ளெக்ஸ்லேயே தங்கிட்டு அங்கேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு விஷ்ணுநிவாஸ் காம்ப்ளெக்ஸ் பக்கத்துலேயே இருக்க பஸ் ஸ்டாண்டில் ஜீப்பு பிடிச்சி அலமேலு மங்காபுரம் போயிட்டோம். ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்கினாங்க. இதே பஸ்ஸுனால் ஃபஸ்ட்டு பஸ்ஸு 5:30 மணிக்கு தான் வருதான். அலமேலு மங்காபுரத்தில் ஃப்ரீ தரிசனம் 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 5:30 மணிக்கெலாம் 100 ரூபா டோக்கன் ஒரு ஆளுக்கு கொடுத்து சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். காலையில் பார்க்குறவங்களாம் ஜென்ஸ்லாம் வந்து ஒரு வேஷ்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் போகும்போது என்னை நடுவில் செக்கிங்கில் நிறுத்தி வேஷ்டி கட்டினா தான் விடுவேன்ட்டு என்னை அனுப்பிட்டாங்க. நான் போய் ஒரு வேஷ்டி வாங்கி அப்புறம் திரும்பி தான் உள்ளார வந்தேன் சாமியை பார்க்க. ஸோ காலையில் கிளம்புறவங்க எல்லோரும் ஒரு வேஷ்டியோடு கிளம்பிடுங்க ஜென்ஸ்லாம். அலமேலு மங்காபுரம் சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே காலையில் 8 மணிக்கெலாம் பாண்டிக்கு பஸ் இருக்குது. அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி பாண்டிக்கு வந்துவிட்டோம். பாண்டிச்சேரி 108 திவ்ய தேச பெருமானோட விக்கிரகத்தை ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. அந்த வீடியோட லிங்க்கை என் கார்டில் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.